என்னை கடவுள் தேடி வந்தார். எப்படி வந்தார் என்கிறத தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் இளங்கோ. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் நான் பிறந்தேன். சிறு வயதிலிருந்தே ரொம்ப நல்லா படித்தேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு தான். அதில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதற்கடுத்து படிப்பை மாத்திரம் இல்லை, நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் ரொம்ப முன்னாடி இருந்தேன். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, திருக்குறள் போட்டி, ஓவிய போட்டி, இது எல்லாத்துமே நான் சிறந்து விளங்கினேன். 8ஆம் வகுப்பு படித்த பொழுது அருப்புக்கோட்டை பஞ்சாயத்து யூனியனில் ஒரு தேர்வு வைத்தார்கள். அதில் நான் யூனியன் ஃபஸ்ட்டு வந்தேன். அதனால் எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. ஒரு வருடத்திற்கு 1000 ரூபாய் வீதம் 3 வருடங்களுக்கு 9th, 10th, 11th அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபான்றது ரொம்ப பெருசு. ஹாஸ்டலில் சேர்ந்து படித்தேன். அந்த மெஸ் பில் எல்லாம் சேர்த்திங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா வராது. அதனால் அப்போயே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ 3 வருடங்கள் விதமாக படித்தேன். அப்போ என்னைய பாராட்டி நியூஸ் பேப்பரில் என்னுடைய ஃபோட்டோவோடு கூட செய்தியும் வந்திருந்தது. எஸ்எல்சியில் நல்ல மார்க் எடுத்தேன். ஆகவே ஸ்காலர்ஷிப் தொடர்ந்தது. பிறகு பியூசி முடித்த பிறகு இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன். எங்கள் அப்பா உன்னுடைய நோக்கம் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பார். அந்த காலத்தில் இன்ஜினியரிங்ன்றது ஒரு பெரிய ஒரு காரியம்தான். தமிழ்நாட்டில் ஒரு 8 அல்லது 10 காலேஜ் தான் இருந்திருக்கும். ஆகவே எனக்கு நல்ல மார்க்குன்றதுனால மெரிட்லேயே சீட்டு கிடச்சிது. கோயம்புத்தூரில் 78வது வருடம் நான் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். அங்கே போய் அங்கே பெரிய ஊருன்றதுனால அங்கே அப்பப்போ சில கூட்டங்கள்லாம் நடக்கும். அங்கே செலிபிரிட்டிஸ் கிட்ட நான் ஆட்டோகிராஃப்லாம் வாங்க ஆரம்பித்தேன். அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி மாதிரி இருந்துச்சு. ஸோ போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நல்லா படித்தேன். மற்றவங்ககிட்ட நல்லவன்னு கூட நான் பேர் வாங்கினேன். இப்போ வாழ்க்கை நன்றாக தான் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது. என்னதான் என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை நான் பெற்றிருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை. ஒரு வெற்றிடம் அல்லது ஒரு வெறுமை இருந்தது. 81வது வருடத்தில் நான் என்னுடைய இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜெப வீட்டிற்கு நான் போனேன். அது ஒரு சின்ன வீடு, ஒரு ஓடு போட்ட ஒரு வீடு தான். அங்கே போன உடனே அவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே வியப்பு, எப்படி இவ்வளவு இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே அந்த ஜெப வீட்டிற்கு நான் அடுத்து போக ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருந்த வெற்றிடத்தை நிரப்பினார். ஒரு திருப்தி வந்தது. இயேசு சொன்னாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அங்கிற வசனத்தின் மூலமாக அவர் எனக்கு ஒரு பெரிய திருப்தியை தந்தார். பைபிளில் இருக்கிற ஒரு வசனமும் அது பொய் கிடையாது. அது எல்லாமே உண்மை. அது என்னுடைய அந்த வாழ்க்கையிலும் அந்த ஒரு வசனம் எனக்குள்ளே ஒரு திருப்தியை தந்தது. அந்த பெரிய திருப்தி இருந்ததுனால நான் தொடர்ந்து அந்த ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். பெரிய சந்தோஷம். காலேஜுக்கு வந்த பொழுது என்னுடைய கால் தரையிலே நடக்கலை, ஆகாயத்தில் தான் நடந்து போச்சு. அவ்வளோ சந்தோஷம். ஆகவே தேவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை தந்தார். அதற்கு பின்பாக நான் 84வது வருடத்தில் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தில் நான் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். 2018 வரைக்கும் நான் அங்கே ஒர்க் பண்ணேன். அப்பொழுது இறைப்பணி செய்வதற்காக தேவனுடைய அழைப்பு எனக்கு வந்தது. உடனே அப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம், விருப்ப ஓய்வு திட்டம், அதில் நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன். எனக்கு மேலே இருந்த உயர் அதிகாரி, நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு நாங்கள் ப்ரொமோஷன் தர்றோம்,
நீங்கள் போனீங்கன்னா ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு 1,00,000 ரூபாய் இழப்பு என்று சொன்னார்கள். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை விட்டு நான் இப்பொழுது குடும்பமாக மதுரையில் இருந்து ஊழியம் செய்து வருகிறேன். பணம் இந்த உலகத்தில் பெருசு கிடையாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதுதான் ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தாலே நமக்கு அதுக்கு புரியும். இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி 3 காரியங்களை மனுஷன் முக்கியமாக நினைச்சான். மண்ணு, பொண்ணு, பெண்ணு. மண் என்று சொன்னால் இந்த இப்போ இருக்கிற தற்காலத்துக்கு பிளாட்டு, வீடு, எஸ்டேட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பொண்ணுன்னா தங்கம், வெள்ளி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பெண்ணாசை, அதுவும் ரொம்ப இருந்துச்சு. இதனால பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் எல்லாம் அவர்கள் நாடுகள் மேல் படையெடுத்து பெண்ணுக்காக அல்லது பொண்ணுக்காக படையெடுத்து அநேகரை கொன்றார்கள், செஞ்சார்கள். இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. உலகத்திலே பாதியை பிடித்த மகாவீரன் அலெக்சாண்டர், அவன் இறக்கிற சமயத்தில் பக்கத்தில் இருந்தவர்களிடத்தில் கூறினானாம், என்னுடைய சவப்பெட்டியில் 2 பக்கத்திலையும் 2 ஓட்டை போட்டு என்னுடைய சடலத்தை உள்ளே வைத்து என்னுடைய 2 கைகளையும் அந்த ஓட்டை வழியாக வெளியே வச்சிருங்க, எல்லாரும் பார்க்கட்டும் சொன்னானா. மற்றவங்களாம் நினச்சாங்களாம், இந்த மாதிரி பழக்கம் எதுவுமே கிடையாது, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், நான் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லைன்ட்டு எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்னு சொன்னான். ஆகவே உலகத்தில் பழைய காலத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் திருப்தி இல்லாமல் தான் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெண் இருந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு திருப்தியே இல்லை. இப்பொழுது காலம் எப்படி இருக்கிறது? இப்போ ஏறக்குறைய அதே தான். ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன மாறுதல். என்ன மாறுதல்? மண்ணும் பொண்ணும் நீங்கள் 2ம் ஒன்று என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் மண்ணுன்னா அதுவும் பணம் தான். நிலம் என்று சொன்னால் அதை நீங்கள் விற்றீங்கன்னா பணம் கிடைக்கும், அவ்வளோதான். பொண்ணு என்று சொன்னாலும் அதுவும் பணம் தான். ஆகவே மண், பொன் 2ஐயும் சேர்த்து கோல்டு என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்து கேர்ள், பெண்ணாசை, அது இந்த காலத்திலையும் இருக்குது. இன்னும் ஒன்று இந்த காலத்துக்கு தேவையான ஒன்று சேர்ந்து இருக்குது. அது என்னன்னா குளோரி, அதாவது பதவி ஆசை. பதவினால எவ்வளவு பிரச்சனை வருது பார்த்தீங்களா? அரசியல் கட்சியிலையும் சரி, மற்றபடி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, வேலை வாய்ப்புகள்லையும் சரி, பெரிய பதவி ஆசை. பதவி ஆசைன்னா அதோட சேர்ந்து புகழ், பெருமை என்பதையும் சேர்த்துக் கொள்ளலாம். எனக்கு புகழ் வேணும், எனக்கு பெருமை வேணும், இப்படின்னு சொல்லி 3 தான். இந்த 3 தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அதாவது கோல்டு, கேர்ளு, குளோரி. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் ஜின்னு சொன்னேன். கோல்டு, கேர்ள், குளோரி. இந்த 3 காரியங்களை இப்பயும் மனிதன் அனுபவிக்கிறான். ஆனால் அவனுக்கு திருப்தி வரல. இந்த 3ம் தனித்தனியா என்று சொன்னால் அது கிடையாது. 3ம் ஒன்றோடு சம்பந்தப்பட்டது தான். பணம் இருந்தால் பெண்ணாசை வரும், புகழாசை வரும். புகழ் இருந்தால் பண ஆசை வரும், பெண்ணாசை வரும். இப்படி 3மே ஒன்று கொண்டு சம்பந்தம் தான். ஒன்றில் மாட்டின மனுஷன் அடுத்ததுக்கு போகிறான். அங்கேயும் போய் அந்த ஆசையையும் தீர்த்துக்கலாமான்னு பார்க்குறான், தீர்த்து கொள்கிறான். ஆனால் அவனுக்கு திருப்தி இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அதாவது இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த தண்ணீர் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த 3 முக்கியமான காரியங்கள். இதை நீங்கள் திரும்ப திரும்ப தேடினாலும், நீங்கள் அடைந்தாலும், நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் அடைந்தாலும் உங்களுக்கு திருப்தி வராது. இந்த காரியங்களிலே அதிகமாக ஈடுபட அதிக ஆசை வந்து திரும்ப அதிலேயே தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். இது உப்பு தண்ணி மாதிரி. உப்பு தண்ணியை குடிச்சிங்கன்னா தாகம் வரும், தாகம் வந்தால் உப்பு தண்ணியை குடிப்போம். ஆகவே இந்த 3 காரியங்களிலும் மனிதன் உலர்ந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறான். இதுக்கு முடிவே கிடையாது, திருப்தியே கிடையாது. ஆகவே இந்த உலகத்திலே கிடைக்காத திருப்தியை தேவன் எனக்கு தந்தார். உங்களுக்கும் தேவன் அந்த திருப்தியை கொடுக்க முடியும். ஏன் இந்த 3 காரியங்களிலே திருப்தி வரவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு உடல் என்று சொல்லி கிடையாது. அந்த ஆண்டவர் அவருடைய சாயலாகத்தான் நம்மை படைத்தார். அதாவது நம்மையும் ஆவியுள்ளவர்களாகத்தான் படைத்தார். அவர் ஆவியானவர்
நாமும் ஆவியுள்ள ஒரு உயிரினம் தான். ஆகவே இந்த ஆவி நம்மளிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியாகிய கடவுளை தெரிந்து கொண்டால்தான், அறிந்து கொண்டால்தான் திருப்தி வரும். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம், வேற எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த உடல் பிரகாரமாக நம்ம எவ்வளோ ட்ரெஸ் போட்டாலும் சரி, எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, எவ்வளோ சிற்றின்பங்கள் இருந்தாலும் சரி, சிகரெட்டு, சினிமா, குடிப்பழக்கம் அல்லது பெரிய பெரிய பட்டங்கள், பதவிகள், பெரிய புகழ், எது வந்தாலும் சரி நமக்கு திருப்தி வராது, உங்களுக்கு திருப்தி வராது. இந்த ஆவியை தந்த அந்த ஆண்டவரை அறிவதுதான் இந்த உலகத்திலே நமக்கு திருப்தியை கொண்டு வரும். நான் சின்ன பிள்ளையில நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கேள்வியை எழுப்பி இருக்கிறேன். அதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கல. ஏன்னா இந்த உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பல கோடி பேர் பிறந்திருக்கிறார்கள். பிறக்கிறான், ஸ்கூலில் படிக்கிறான், பிறகு காலேஜில் படிக்கிறான், வேலைக்கு போகிறான், கல்யாணம் முடிக்கிறான், குழந்தை பெறுகிறான், கொஞ்சம் சம்பாதிக்கிறான், பிறகு இறந்து போயிடுறான். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பிறக்கிறான், வளர்கிறான், சாகிறான். அப்போ இத்தனை கோடி பேர் ஏன் பிறந்தான்? சும்மா இந்த உலகத்தில் வளர்ந்து சாகிறதுக்கு தான் பிறந்தானா அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிச்சது உண்டு. ஸோ ஆண்டவர் அதிலேயும் எனக்கு ஒரு தெளிவை கொடுத்தார். நாம் ஆவியான ஒரு உயிரினம், ஆவி உள்ளவர்கள், ஸ்பிரிச்சுவல் பீயிங். இந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஆவியாக இருக்கிற கடவுளை சேர்ந்தால்தான், கடவுளை அறிந்து கொண்டால்தான் நமக்கு வாழ்க்கையிலே திருப்தி வரும். அது தவிர நீங்கள் இந்த உலகத்தில் பாதியை நீங்கள் வென்றாலும் சரி, உங்களுக்கு இந்த உலகத்தில் திருப்தியே வராது. இயேசு கிறிஸ்து அவர்தான் திருப்தியை தருகிறவர். எனக்கு திருப்தியை தந்தார். அவர் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கூட தந்தார். அவருடைய வழியிலே நான் சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறேன். நான் இயேசுவை அறிவதற்கு முன்பெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா என்னன்னு தெரியாது, முழிப்பேன். ஆனால் இப்பொழுது ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட நான் பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் பக்கத்தில் நிற்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்னை எப்பொழுதும் கைவிடுறதில்லை. வெள்ளத்தில் ஒரு மனுஷனை அடித்து கொண்டு போனால் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளையை அல்லது கயிறை பிடிக்கணும்னு அவன் நினைப்பான். அதே மாதிரி இப்போ என்னைய வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனாலும் சரி, நான் பிடித்து கொள்வதற்கு ஒரு கடவுள், தெய்வம், இறைவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே உலகத்திலே கஷ்டப்படுகிறவர்களே, திருப்தியை காணாதவர்களே, இந்த வாழ்வின் நோக்கம் என்ன என்று தெரியாதவர்களே, நீங்கள் இயேசுவின் இடத்துல வாங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இது மதம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கினவர். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். பிள்ளை அப்பாட்ட தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் எங்கே போனாலும் அவனுக்கு திருப்தி கிடைக்காது. இயேசுவின் இடத்துல வாங்க. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வேற எதுவுமே கேட்கல. இயேசுவின் இடத்துல வாங்க. எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருப்தியையும் தந்த இயேசு உங்களுக்கும் கட்டாயம் தருவார். அடுத்த வீடியோவில் நம்ம விசுவாசிகள் என்னென்ன காரியங்கள்லாம் ஈடுபடலாம் என்று சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கட்டாயம் பாருங்க. நன்றி, வணக்கம். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.